யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அங்கே 1 நான் வாசிக்க போகிறோம். 4 வசனம் வரை வாசிக்க போறோம். 1 4 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். நல்லா கவனிக்கணும். யூதருடைய பண்டிகை ஒண்ணு வந்ததுங்க. என்ன பண்டிகை? யூதருடைய பண்டிகை ஒண்ணு வந்தது. அங்க அப்போது இயேசு என்ன செய்தார்னா எருசலேமுக்கு போனார். எங்க போனாருங்க? எருசலேமுக்கு போனார். அங்க எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த யூதருடைய பண்டிகை என்று ஒன்று இருந்தது. அப்போது இயேசு என்ன செய்தாருன்னா அந்த எருசலேமுக்கு போனார். அந்த எருசலேமுக்கு போகும்போதுதான் இந்த எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் அங்க இருந்ததுங்க. என்ன குளம்? எங்க இருந்தது? எங்க இருந்தது? அந்த எருசலேமுக்கு போனார் பாத்தீங்களா? அங்க போகும்போது எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்டதான ஒரு குளம் அந்த எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஊருக்குள்ள ஒரு குளம் இருந்ததுங்க. அந்த ஊருக்கு ஒரு குளம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குளம் இருக்குதுங்க. இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்குதுங்க. இல்ல, இந்த ஆயிரம்பாக்கத்துக்கு ஒரு குளம் இருக்குது. இல்ல, இப்படி பாத்தீங்கன்னா சில கிராமத்துக்கு போனீங்கன்னா சின்ன குக்கிராமம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குளம் இருக்கு. அங்க சின்ன ஒரு கோயில் இருக்கும். அங்க ஒரு குளம் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்னெல்லாம் குளம்னா தெரியாதுங்க. இப்ப குளம் என்றது நிஜமாகவே அது என்ன பண்றாங்கன்னா குளம் என்றதை நிரூபிக்கிறாங்க. இப்ப இருக்கிற குளத்துல என்ன பண்ணாங்க? தூர்வாரி எல்லா குளத்தையும் என்ன பண்றாங்க? குளங்களா காட்டுறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. குளங்களா காட்சியளிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பல இடங்களிலே பல கிராமங்களிலே குளங்களை என்ன செய்கிறார்கள்? தூர்வாரி அதை நல்ல அலங்கரித்து இந்த ஊருக்கு ஒரு குளம் அப்படின்றத அங்க நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். இது போலதான் வேதத்துல நான் வாசிக்கும் போது இங்க எருசலேமிலே ஒரு பண்டிகை ஒண்ணு இருந்ததுங்க. அந்த பண்டிகை நாளில ஆண்டவராகிய இயேசு அங்க எருசலேமுக்கு அவர் போகும்போது அங்க ஒரு பெதஸ்தாங்கிறதான ஒரு குளம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த குளம் சாதாரண குளம் இல்லை. இப்ப இருக்கிற குளம் இல்லை. அது என்ன குளம்? பெதஸ்தா குளம். அல்லேலூயா. அப்போ அந்த குளத்துல ஒரு அதிசயம் இருக்குதுங்க. அந்த குளத்துல என்ன இருக்குதுங்க? ஒரு அதிசயம் இருக்குது. அந்த குளத்துல ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த குளத்துல என்ன இருக்குதுங்க? ஒரு அதிசயம் இருக்கிறது, அற்புதமும் இருக்குது அந்த குளத்துல. அது வந்து சாதாரண குளம் அல்ல. அல்லேலூயா. அப்போ அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு அருகில இந்த குளம் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது சொல்றாருங்க, பாத்தீங்கன்னா ஆட்டு வாசல் அருகே இருந்தது.
அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த குளம் சாதாரண குளம் என்று நம்ம நினைக்க கூடாது. உலகத்துல குளம் மாதிரி கிடையாது, இது வித்தியாசமான ஒரு குளம். அல்லேலூயா. இந்த குளத்தை ஒரு தூதன் ஒரு தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கலாம். அந்த குளத்துல இறங்கி யார் கலக்கிறது? தேவ தூதன் அந்த குளத்தை கலப்பாருங்க. அந்த குளத்தை கலக்கிட்டு அவன் அந்த கரை ஏறின உடனே அவன் எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த குளத்துல இறங்கிட்டான்னா அவன் ஜென்மத்துக்கும் வியாதி வராது. அல்லேலூயா. அவன் மரிக்கிறவரை என்ன செய்யாது? வியாதியே வராதுங்க. அப்ப இந்த குளத்தை கலக்கிற யாரு கலக்க போறாங்க, எப்ப கலங்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க அநேகர் படுத்து கொண்டு இருப்பாங்க. அங்க என்ன செய்றார்கள்? அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமா படுத்து கொண்டு இருப்பாங்க. எப்படி உள்ளவர்களா? குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் இருந்தார்கள். சிலர் இல்ல, அநேகர் படுத்துக்கொண்டு தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அவங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்க கூட தெரியாதுங்க. அல்லேலூயா. அந்த மண்டபத்தை படுத்து கொண்டு இருக்கவங்க தூங்குவாங்களா? தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தண்ணி எப்போ கலங்கும், எப்போ தேவ தூதன் அந்த குளத்துல கலக்க போறார் அப்படின்றது ஜனங்கள் அதையே பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த தண்ணீர் கலங்கின உடனே யாரு அந்த குளத்துல இறங்குறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைச்சு. அவருக்கு என்ன கிடைச்சுனா சுகம் கிடைச்சிடுங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. ஆமென். அதுல முந்தி இறங்கத்து தாங்க என்னது? என்ன செய்யணும்? முந்தி இறங்கணும். அப்ப அவ்வளவு அவளோட காத்து கொண்டு இருப்பார்கள். அவ்வளவு ஜனங்களும் போட்டி போட்டு நிற்பாங்க. நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, யாரு முந்தி அதுல இறங்குற. அவன் எப்படிப்பட்ட வியாதிஸ்தரா இருந்தாலும் சரிங்க, அதுல இறங்கிட்டானா அவன் ஜென்மத்துக்கும் வியாதி வராது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதுல இருந்து நம்ம அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அநேக ரகசியங்கள் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 8வது மாதத்துல இந்த முதல் தேதியில இந்த முதல் ஜாமத்துல சரியா 12:20 நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நம்ம நன்றாய் கவனிக்கிறோம். இந்த குரல் சாதாரணமானது அல்ல. சில சமயங்களில் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை என்ன செய்வான்? கலக்குவான். அந்த தண்ணீர் கலங்கணும்.
ஹல்லேலூயா. தண்ணீர் என்ன செய்யணும்? கலங்கணும். அந்த தண்ணீர் கலங்குனா, அதாவது சொல்றாரு, தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனா இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் காரணியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்க காரணியாவில் பாத்தீங்கன்னா குளம் இருக்காங்க. இந்த காரணியாவில் ஒரு குளம் இருக்கு. நான் போட்டோலாம் வச்சிருக்கேன், அங்கே எடுத்தது வந்து எல்லாம் வச்சிருக்கேன். அது ஒரு காலம், அது ஒரு நாங்கள் ஒரு குழுவா பாசஸ் நாங்கள் போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கோயம்புத்தூருக்கா வந்து நாங்கள் அந்த காரினால வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ஜோம் பண்ணிட்டு, அங்கே இயேசு ஜோம் பண்ண இடங்கள் அந்த இடம்லாம் அப்படி அங்கே அந்த இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீசர்கள் படுத்துக்கொண்ட இடங்கள், அந்த குளம், காசெல்லாம் போடுவாங்க. அதுல காசு அப்படியே தெரியும், அவ்வளவு தெளிவா இருக்கு அந்த தண்ணி. அந்த காசு அப்படி போட்டா அந்த அப்படியே அந்த காசு விழுந்தது அப்படியே இருக்கு, நல்லா தெரியும். அப்படியே நல்ல ஒரு குளம். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அந்த இடத்துல இப்படிலாம் அங்க பண்ணி வச்சிருந்தார். அப்போ அதெல்லாம் அங்க சுற்றி எல்லாம் பார்த்தாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு குளம் இருக்கும், அங்க ஒரு தூதன் வந்து இறங்குற மாதிரி எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க. அந்த குளத்தை கலக்கிறது போல, வியாதிஸ்ட போயிட்டு அதுல இறங்குறது போல, சுஸ்தமானது போல, அந்த அப்படியே ஒரு காட்சிகள் அப்படி அப்படியே அங்க அந்த சிலை மாதிரி செய்து வச்சிருப்பாங்க. அங்க சிலை மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, அப்ப அந்த விசுவாசத்தோட அங்க போறாங்க ஜனங்க. அந்த விசுவாசத்தோட அங்கேயும் போறாங்க ஜனங்க. அந்த காரியனோட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல, அந்த கோயம்புத்தூர் அந்த பகுதியில் இல்ல மக்கள்லாம் ஒரு கிராமத்தையே அவர் வாங்கிட்டாராங்க. ஒரு பெரிய கிராமத்தை ஃபுல்லாவே வாங்கிட்டார் அவர். டிஜிஎஸ் தினகரன் அந்த கோயம்புத்தூர் ஒரு கிராமத்தை ஃபுல்லா வாங்கிட்டார். வாங்கிதான் அந்த இடத்துல ஒரு அழகான மண்டபம்லாம் கட்டி இருக்கிறாருங்க. அங்க போய் பார்த்துட்டு வந்தேன் நான். ஏன் சொல்றேன்னா, இந்த பெதெஸ்தா என்றதான குளம், இந்த பெதெஸ்தா குளத்துல அன்றைக்கு தேவ தூதன் வந்து இறங்கி அதை கலங்கின பின்பு அதுல முந்தி யாரு இறங்குறாங்க என்றதை அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனா அத முந்தி இறங்குறது தான் அவருடைய ஓட்ட பஞ்சத்துக்கு ஓடுறாங்க பாத்தீங்களா, யார் அந்த தங்க பதக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. அது மாதிரி எதையும் பார்க்காம அதை எப்படியாவது போய் இறங்கணும், அதான் அவங்களுடைய கோல். யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவன் போய் இறங்கணும். முந்தி இறங்க அவங்க பலத்தை காட்டுவாங்க, அவங்க வீரத்தை காட்டுவாங்க. அந்த வியாதிஸ்தர் அந்த வியாதியிலும் கூட பாருங்க, அவங்க அந்த வீரத்தோடு அந்த குளத்துல எப்படியா போய் இறங்கணும், என்ன செய்யணும், இறங்கணும். அப்படிதான் அவங்களுடைய கேம். இப்படி அந்த நாட்களில அதுல இறங்கினவங்க எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமடைவாங்க. அல்லேலூயா. அப்போ பெதெஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அதோடைய பெயர் என்ன, அதோடைய அர்த்தம் என்னன்னா இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்படும். பெதெஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை கொண்டு அவர்களை சுஸ்தமாக்குறதை பார்க்கிறோம். அவனுடைய இரக்கத்தை கொண்டு அவர்களை சுஸ்தமாக்குறார். இங்க ஒருத்தன் இருக்கிறான், 5வது வசனத்துல வாசிக்கும் போது ஒருத்தனை பார்க்கிறான். 1 மாசம் இல்ல, 1 வாரம் இல்ல, என்ன 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, போயிட்டு வர்றதுக்கு நம்ம பாடு உண்டு ஆயிருக்கு. அல்லேலூயா.
ஒரு 4 நாள் ஆஸ்பத்திரி இருக்காங்க சொந்தக்காரன்னு வச்சுங்களேன், ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றதுக்கு பெரிய பாடா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 38 வருஷமா வியாதி படுக்கையில இருக்கான். பாருங்க அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும். ஒரு மாசம் வியாதியை கவனிக்கிறதுக்கு சலிச்சு போயிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் செய்யற ஒரு காரியம் என்னன்னு அவருடைய இரக்கத்தை நமக்கு கத்த தராரு. அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கக்கூடியதா இருக்குது. உபாகமத்துல வாசிக்கும்போது சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் பாருங்க, உபாகமம் 4:31 வாசிங்க. 4:31 என்ன சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி போன்றவர் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆனா இங்க வாசிக்கும் போது அங்க தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக நமக்கு கிடைக்கிறது. என்ன 30ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைவாயானா, வாசிங்க கீழே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவர். ஆனா நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். லாசரு மண்ணுக்குள்ள புதைச்சுட்டாருங்க, நாளெல்லாம் ஆயிடுச்சுங்க புதைச்சு, நாரம் அந்த பாடி அந்த சரீரம் நாறிட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தால மரியாதையும் பார்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானா, நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டார். இப்போ லாசரு அவர் சொல்றாரு, அவன் நித்திரையில் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மார்த்தால மரியாதை என்ன சொல்றாங்க, அவர் செத்து 4 நாள் ஆயிடுச்சுங்க, நாரம் செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க, 4 நாள் ஆச்சு. இப்போ அந்த சரீரம் என்ன செய்யும், நாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் நித்திரையா இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். இப்ப என்ன இப்ப பிரச்சனைன்னா, இந்த மார்த்தாளுக்குள்ள மரியாளுக்குள்ள என்ன வேணும், விசுவாசம் வேணும். மார்த்தாளுக்குள்ள மரியாளுக்குள்ள என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அப்ப உன் விசுவாசத்தை மட்டும் உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசத்தோடு நீ அந்த குளத்துல போய் இறங்கிட்டான உனக்கு சுகம் கிடைச்சிடும். இதை இறங்க சொல்றாங்க, இதுல இறங்க சுகம் கிடைக்கணும் போனாக்கா கிடைக்காது. ஆனா விசுவாசோட கர்த்தர் என்ன குணமாக்குவார் என்றதான அந்த முழு மனதோடு போய் இறங்கினதான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன் அவர். சோ அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவே மாட்டார். உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை அழிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுப்பாரு, ஆண்டு உனக்கு நல்ல சுகம் கொடுப்பாரு, ஆண்டு உனக்கு நல்ல பலத்தை கொடுப்பாரு, ஆண்டு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய ஆயுசு நாட்களை என்ன பண்றாராம், பெருக பண்ணுகிறாருங்க. நீ ஆண்டவருக்கு பயந்தா உன் ஆயுசு நாட்கள் பெருகும். எசேக்கியா கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் என்ன அவனுக்கு என்ன செய்தாருங்க, 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருங்க. அவன் நாட்களோடு சேர்ந்து எத்தனை வருஷம், 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டினாரு. காரணம் அவன் ஆண்டவர் சமூகத்துல மனம் அவன் விட்டு அடதான். அல்லேலூயா.
ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேனே, உனக்கு உத்தமனா இருந்தேனே, அப்படியெல்லாம் உங்களுக்கு நான் பிரியமான காரியங்களை செய்தேனே, ஆண்டவரே என்ன என்னோட வீட்டுக்காரங்கெல்லாம் ஒழுங்கு பண்ண சொல்லிட்டியே, ஏசா வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யறது இப்போ அப்படின்னு செவருபுறமா என்ன பண்ணிட்டாரு, திரும்பிட்டு அழுது ஜெபம் பண்ணாரு. ஏசா சொல்லிட்டு அப்படி போனார் பாருங்க. அப்படி முற்றத்துல போறதுக்குள்ள ஆண்டவர் உடனே ஏசா பார்த்தா, நீ போ மறுபடியும். ஏசா என்ன பண்றாரு, மறுபடியும் இசை கிட்ட போய் அங்க சொல்லு, இனி உனக்கு மரணம் கிடையாது, சாவ மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. அப்ப அவன் விசுவாசித்தான், ஆண்டவரை நம்பினான். நீ ஆண்டவரை நம்புவாயானால், ஆண்டவரை விசுவாசித்தாயானால், உன் வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த 8வது மாதத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த இடத்துல வந்து எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பெருசா குளத்துல இறங்கணும்னு. ஆனா யாரு விசுவாசத்தோட இறங்குறாரோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். விசுவாசம் இல்லாம அவநம்பிக்கையோட ஏதோ கடமைக்காக நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், இறங்குறேன் அப்படின்னாக்க கிடைக்காதுங்க, கிடைக்காது. விசுவாசத்தோட இறங்கணுங்க. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். லாசரு மரித்து போயிருக்கிறது ஆண்டவருக்கு பெருசல்ல, ஆனா உயிரோடு எழுப்ப போறாரு. ஆனா இப்போ அவங்களுக்கு தெரியும், ஆண்டு கேட்கிறாரு எங்கன்னு கேட்கிறாங்க. அவனை சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. எங்க புதைச்சிட்டாங்க? சுடுகாட்டுல புதைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னா இப்ப அது நாரம். ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறையா? லாசர் உயிரோட வருவான், நீ விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் யாருடைய மகிமை காண்பாய்? அவருடைய மகிமை நீ காண்பாய், தேவனுடைய மகிமை காண்பாய். ஆனா உனக்குள்ள என்ன வேணும்? இப்போ விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. உன் விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவிசுவாசம். அல்லேலூயா. இது நடக்குமா நடக்காத, நடக்குமா நடக்காத, இதே தான் பாட்டு. ஆனா நடக்கும். என் தேவன் இந்த புதிய மாதத்துல 2024ஆம் ஆண்டுல இந்த 8வது மாதத்துல கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய போறாரு. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவாரு. உன் இறுதி ஆழத்திலிருந்து நீ அறிக்கை செய்வானா, கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, 8வது மாதத்துல எனக்கு விடுதலை தான். அல்லேலூயா. நான் இதுவரையிலும் ஜெபித்த என்ற காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வேலையை தேவன் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இவன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இவன் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் என் தேவனால கூட என்று சொல்லுவாயானால் கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு எல்லாமே கூடும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 145ஆம் சங்கீதத்துல வாசித்து முடிக்கிற 145வது சங்கீதம் 8வது வசனம் நான் வாசித்து முடிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நாளைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போகணுமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க தியாகம் பண்ணீங்க, கர்த்தர் இதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க நிறைவாய் பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேல தயவு உள்ளவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய வருத்தங்களை காண்கிற தேவன், உன் கஷ்டத்தை காண்கிற தேவன். இந்த மாதத்துல உனக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்ய மளவும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய, ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2024ஆம் ஆண்டு ஆண்டவரை துவங்கி 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் ஆண்டவரே இந்த நல்ல முதல் ஜாமத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்கு முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே சபையாருக்காக, ஆண்டவரே நம்புகிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே நடக்க போறதான ஆண்டவரே இங்க நடக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆராதனைகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல நடக்க போறதான கர்த்தாவே ஆண்டவரே சபையுடைய விசுவாசிக்கு ஆண்டவரே குடும்பத்தில் நடக்கிற பிறந்த நாள் விழாவையும் ஆண்டவரே இந்த மாதத்தில் நடக்கிற திருமண ஆண்டவரே விஷயங்களையும் எங்க தேவன் பொறுப்பெடுக்கவே நம்முடைய சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை என்னெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவ்வளவும் ஆண்டவரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரை எதெல்லாம் எதிர்பார்த்தார்களோ கடந்த மாதத்துல எதெல்லாம் நிறைவேறவில்லையோ அதெல்லாம் இந்த மாதத்துல என் தேவன் நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்களை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை நீர் மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை பல மடங்காக ஆண்டவரே இந்த மாதத்துல பெற்றுக்கொள்வதற்கு எங்க தேவனை உதவி செய்யும். இந்த மாதத்தில் ஆண்டவரே கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராம ஊழியங்களை நான் ஆசீர்வதிக்கப்பா. கடந்த மாதத்துல ஆண்டவரே கிராம ஊழியம் செய்ய கிருபை தந்ததுக்காக சோத்திரம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே எல்லாவரையும் நீர் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இதை நேரம் நம்முடைய சமூகம் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துடைய கரங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் காவலும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் கூட்டத்துக்கு வராம தடப்பட்ட இருக்கிற தேவ பிள்ளைகளோடும் இந்த மாதத்தில் நடக்கிறதான எல்லா ஆராதனைகளும் எல்லா ஜபங்களோடும் நான் இந்த மாதத்தில் நடக்கிற கிராம ஊழியங்களோடும் கர்த்தர் வருமானம் சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.